அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆக்கிரமிப்பு உக்ரைன் கனிமங்களை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்ய தயார், விளாடிமிர் புடின் அறிவிப்பு. காங்கோவில் மர்ம நோயினால் 53 பேர் உயிரிழப்பு. ஈரான் நிறுவனங்களுடன் தொடர்பு, 4 இந்தியாவின் முக்கிய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை. ஜெர்மன் ஸ்பெயின் விமானத்தில் நடுவானில் நடந்த பரபரப்பு. பிரித்தானியாவின் புதிய பொருளாதார தடைகளால் சிக்கலில் சீன நிறுவனங்கள். இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பிரித்தானியாவின் தொடக்க பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல், உடனடியாக வெளியேற்றப்பட்ட மாணவர்கள். சிரியாவில் மீண்டும் ஸ்டெல் இராணுவம் விமான தாக்குதல் தொடர்பென விரிவான செய்திகள். தங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள உக்ரைன் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் அரிய வகை கனிமப் பொருட்களை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்ய தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்துள்ளார். தங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள உக்ரைன் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் அரிய வகை கனிமப் பொருட்களை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்ய தாம் தயாராக இருப்பதாக அவர் மேலும் அறிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு அளித்த உதவிகளுக்கு பதிலாக அந்த நாட்டின் அரிய வகை கனிமங்களுக்கு தங்களால் அளிக்கப்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனை வலியுறுத்தி வரும் சூழ்நிலையில் புடின் இவ்வாறு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து தனது அமைச்சர்கள் மற்றும் பொருளாதார ஆலோசகர்களுடன் காணொலி மூலம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் புடின் பேசியதாவது: அரிய வகை கனிமங்கள் விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து கூட்டாண்மை நாடுகளுடனும் இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம். ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா பெருமளவில் அலுமினியம் இறக்குமதி செய்து வந்தது. அதை அந்த நாடு மீண்டும் தொடங்கலாம். உக்ரைனில் இருப்பதை விட ரஷ்யாவில் மிக அதிகமாக கனிம வளம் உள்ளது. அரிய வகை கனிமங்களை தோண்டி எடுப்பதற்காக அமெரிக்காவுடன் மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தில் உக்ரைன் பகுதியாக இருந்து தற்போது ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளும் இடம்பெறும் என புடின் தெரிவித்துள்ளார். நேட்டோ இராணுவ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு அந்நாட்டின் மீது ரஷ்யா கடந்த 2022 பிப்ரவரி மாதம் படையெடுப்பை மேற்கொண்டது. அதையடுத்து அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசும் மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு பெரும் உதவிகளை வழங்கி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய பொருளாதார உதவிகளின் பெறுமதியை திருப்பி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அல்லாவிட்டால் உக்ரைனில் இருக்கும் அரிய வகை கனிம வளங்களை வெட்டியெடுக்கும் உரிமையை தங்களுக்கு வழங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனை வலியுறுத்தி வரும் சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பரவி வரும் மர்ம நோய் காரணமாக இதுவரை 53 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதுகுறித்து அங்கு பணியாற்றி வரும் உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் கூறியதாவது: நாடு முழுவதும் அடையாளம் தெரியாத மர்ம நோய் பரவி வருகின்றது. கடந்த மாதம் 21ஆம் தேதி முதன்முறையாக கண்டறியப்பட்ட இந்த நோயால் இதுவரை 429 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 53 பேர் உயிரிழந்து விட்டார்கள். முதல் முறையாக போலோகோ என்ற நகரில் ஒரு வௌவாலை உண்ட 3 சிறுவர்களுக்கு குருதிப்போக்கு காய்ச்சல் ஏற்பட்டு 48 மணி நேரத்தில் அவர்கள் உயிரிழந்தார்கள். அறிகுறிகள் தோன்றி இவ்வளவு விரைவில் மரணம் ஏற்படுவது மிகவும் கவலையளிக்கக்கூடிய விடயம் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஈரானில் உள்ள பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலைகளுடன் தொடர்பில் இருந்ததாக இந்தியாவை சேர்ந்த 4 நிறுவனங்கள் உட்பட 16 நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. அதன்படி ஆஸ்டின் ஷிப், பிஎஸ்எம் மரைன் எல்எல்பி, காஸ்மோஸ் லைன்ஸ் மற்றும் பிளக்ஸ் மாரிடைம் ஆகிய இந்திய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அரசின் நிதித்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: ஈரானில் உள்ள பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலைகளுடன் தொடர்பில் இருந்த 16 நிறுவனங்கள் கண்டறியப்பட்டு அவை தடை செய்ய உத்தரவிடப்படுகின்றது. கப்பல்களின் மூலம் சட்டவிரோதமாக ஈரான் கச்சா எண்ணெயை ஆசியாவில் உள்ள நிறுவனங்களுக்கு விற்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இதுவரை பல கோடி டாலர் மதிப்பிலான லட்சக்கணக்கான கச்சா எண்ணெய் பேரல்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் வருவாயை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஈரான் வழங்கி வருவதாக அமெரிக்கா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. அந்த நாட்டின் அரசுக்கு அதிக அழுத்தம் கொடுக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ள சூழ்நிலையில் இந்த தடைகள் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானை முடக்குவதற்கு அமெரிக்கா மேற்கொள்ளும் இதுபோன்ற தடைகள் ஈரானை பாதிக்காதெனவும் ஈரான் அனைத்து தடைகளில் இருந்தும் மீண்டு வரும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தவிர ஈரான் கச்சா எண்ணெய் தொழிற்சாலைகளுடன் தொடர்பில் இருந்ததாக குற்றஞ்சாட்டி 13 கப்பல்களை தடை செய்யப்பட்ட சொத்துக்களாக அறிவித்துள்ளதோடு 22 நபர்களையும் தடை செய்வதாக அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நடுவானில் விமானம் சென்று கொண்டிருந்த போது விமானியை சிலந்தி கடித்ததால் ஜெர்மன் ஸ்பெயின் விமானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெர்மனியின் டசல் டார்ப் நகரத்திலிருந்து ஸ்பெயின் நாட்டின் மட்ரிட் நகருக்கு ஐபீரியா ஏர்பஸ் A320 விமானம் பறப்பை மேற்கொண்டிருந்த போது நடுவானத்தில் விமானியை சிலந்தியொன்று கடித்ததாக கூறப்படுகின்றது. இதனால் விமானிக்கு கடுமையான அலர்ஜி ஏற்பட்டதை அடுத்து விமான பணிப்பெண்கள் அவசரமாக முதலுதவி பட்டியில் இருந்த மருந்துகளை வைத்து விமானிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தார்கள். இதற்கிடையில் விமானம் திட்டமிட்டபடி மட்ரிட் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. விமானத்திலிருந்து அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட பின்னர் விமானம் முழுவதும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. அலர்ஜியால் பாதிக்கப்பட்ட விமானியின் உடல்நிலை சீராக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. விமானத்தில் ஏற்றப்பட்ட பொதிகள் வழியாக சிலந்தி பூச்சிகள் விமானத்துக்குள் நுழைந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் காரணமாக ஐபீரியா ஏர்பஸ் 320 விமானம் 4 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு துறைக்கு ஆதரவு வழங்கும் 10 சீன நிறுவனங்களுக்கு புதிய பொருளாதார தடைகளை பிரித்தானியா விதித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து ரஷ்யாவுக்கு எதிராக பிரித்தானியாவால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மிகப்பெரிய தடைகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகின்றது. குறைந்த பொருளாதார தடைகள் தாய்லாந்து மற்றும் இந்தியாவில் உள்ள சில நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இயந்திரங்கள், மின்னணு பொருட்கள், இரட்டை பயன்பாடுள்ள உற்பத்திகள் ஆகியவற்றை ரஷ்ய இராணுவத்திற்கு வழங்கும் நிறுவனங்களுக்கு மீதே முக்கிய இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி இத்தடைகளில் போர் ஆயுத அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் பல்வேறுபட்ட சாதனங்களும் அடங்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வடகொரிய பாதுகாப்பு அமைச்சர் நோக்வா ஷோல் 11,000 வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பிய பிற அதிகாரிகள் மற்றும் கிர்கிஸ்தானில் உள்ள வங்கி ஆகியவற்றுக்கும் தடை விதிப்பதாக பிரித்தானியா அறிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினை சந்தித்து உக்ரைனின் ஒப்புதல் இல்லாமல் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என்று வலியுறுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 6.1 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவல்களில் நிலநடுக்கம் காரணமாக இந்த சேதமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று கூறப்படுகின்றது. நேற்று காலை 6:55 மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது வடக்கு சுலவேசி மாகாணத்துக்கு அருகில் கடலோரத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி நிலநடுக்கம் ரிக்டரில் 6 புள்ளியாக பதிவாகி இருப்பதாகவும் சுனாமி ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்பதனால் மக்கள் அஞ்ச தேவையில்லை என கூறப்படுகின்றது. முன்னதாக கடந்த ஜனவரி 2021ஆம் ஆண்டு சுலவேசியை உலுக்கிய 6.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாகவே அங்கு ஏற்பட்ட சுனாமி தாக்கத்தினால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தார்கள். மேலும் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் ஸ்வீடன் பகுதியில் அமைந்துள்ள பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிரித்தானியாவின் ஸ்வீடன் லிவர் உள்ள பேட்ரிக் பார்க் தொடக்க பள்ளியில் மதியம் குண்டுவெடிக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பள்ளியில் இருந்த மாணவர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள். மதிய உணவு இடைவேளைக்கு சற்று பின்னர் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காவல்துறை தீங்கிழைக்கும் மிரட்டல் வந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு ஆயுதமேந்திய காவலர்களை ரெயின்ஸ்கோம் சாலைக்கு சுமார் 2:30 மணிக்கு அனுப்பி வைத்தார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி வளாகத்தை சுற்றி 200 மீட்டர் தடை மண்டலமும் அமைக்கப்பட்டது. பள்ளி மாணவர்களை உடனடியாக அவசரமாக வெளியேற்ற நடைமுறைகளை செயல்படுத்தியதோடு பெற்றோர்கள் உடனடியாக தங்கள் குழந்தைகளை அழைத்து செல்லுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டமையால் அங்கு பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டது. சிரியாவில் ஸ்டெல் இராணுவம் விமான தாக்குதல். சிரியாவின் தலைநகரம் டமாஸ்கஸ், குனைட்ரா, ஸ்வைடா மற்றும் ராடா ஆகிய இடங்களில் ஸ்டெல் விமானப்படை விமானங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளதாக சிரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் சிரிய குடிமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 2 சிரிய கிளர்ச்சி படையினரின் போராளிகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தாக்குதலின் போது சிரிய ஜனாதிபதி மாளிகைக்கு அருகாமையிலும் குண்டுவீச்சு விமானங்கள் குண்டு வீசியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இது சிரியா ஸ்டெல் இடையே மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு சிரியாவில் உள்ள ஜூத மக்களை பாதுகாப்பதற்காக புதிய நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்ட அறிவிப்புகள் சிரியா முழுவதும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிரியாவின் கோலான் குன்றுகள் உட்பட பல பகுதிகளை இஸ்ரேல் இராணுவம் கையகப்படுத்தியிருப்பது மட்டுமல்ல, சிரியாவுக்குள் அவ்வப்போது விமான தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கொன்றும் வருகின்றது.
இந்த நிலையில் தெற்கு சிரியாவில் உள்ள ஜூத மக்களை பாதுகாப்பதற்காக புதிய நடவடிக்கைகளை இஸ்ரேல் எடுக்க இருப்பதாக நெதன்யாகு அறிவித்துள்ளமை சிரியாவை பிளவுபடுத்தும் செயற்பாடென பலரும் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இந்த நிலையில் சிரியாவை பிளவுபடுத்தும் திட்டங்களை குறிவைத்து இஸ்ரேலுக்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரிவினைவாதத்திற்கான எந்தவொரு உந்துதலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ரஷ்யாவின் தலையீடு இல்லாமல் சிரியாவின் வெளிப்புற தலையீட்டை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் விமர்சனம் செய்துள்ளார். ஜூத சமூகம் ஒரு புதிய தாயகத்தை தேடுவதாகவும் இஸ்ரேலிய ஆதரவை வலியுறுத்துவதாகவும் சொல்லப்படும் செய்திகள் உண்மை இல்லை என்றும் இதன் பின்னால் இருக்கும் நிகழ்ச்சி நிரல் ஆபத்தானதெனவும் ரஷ்யாவுக்கு இஸ்ரேல் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.